இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் என் ஆண்டவர் எனக்கு புதுசு புதுசா ஒவ்வொரு காரியத்த சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒரு சில புது சூழ்நிலைகள நான் சந்திக்க வேண்டியது இருக்குது இல்ல? இப்படி நம்ம விமென்ஸ் ஃபெலோஷிப் சர்ச் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரத்த நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒண்ணு புதுசா நம்ம வாழ்க்கையில வருது. ஆனா, அத தாங்குறதுக்கு ஏற்ற பலத்தினாலும் கர்த்தர் என்னை நிரப்புகிறார்ன்னு எத்தன பேர் சொல்றீங்க? புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு நம்ம மனசுலயோ, குடும்பத்திலயோ, பிள்ளைகளோட வாழ்க்கையிலயோ ஏதோ ஒண்ணு நடக்கும்போதும், நான் உண்மையா சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஆமென். நம்ம போன வாரம் பார்த்தோம், ஆண்டவர் சில சமயத்துக்கு நம்மளுக்கு நோ சொல்லும்போது, நம்ம ஒண்ணு ஜெபித்து, அதுக்கு நமக்கு வேண்டான்னு சொல்லும்போது, நம்மளால அத தாங்கிக் கொள்ளவே முடியறதில்ல. இல்ல? ஒரு சில நாட்கள் நம்ம வந்து துக்கத்தோடையே வந்து நைட் எல்லாம் கழிக்கிறோம். ஏன்னா, நான் ஜெபித்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். என் ஆண்டவர்ட்ட கேட்டு கேட்டு இத நான் கேட்டிருக்கேன். இல்ல என்னால அடுத்த நாள எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இத்தன பேர் வந்து என்னை கேள்வி கேட்பாங்களே! அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்படின்னு யோசிச்சுட்டே பல பேத்துக்கு தூக்கம் வரதே இல்ல. நெறைய பேத்துக்கு ப்ரெஷர் அதிகமாகுறதே எதனால அப்டின்னா, நாளைக்கு என்ன நடக்க போது? என் ஃப்யூச்சர் எப்படி? அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு என்ன ஆகுது? ப்ரெஷர் உடம்புல ஏறிருது. சுகரு, ப்ரெஷரு இதெல்லாம் ஏன் ரொம்ப அதிகமா ஏறுது அப்டின்னா, நடந்த நன்மைய பத்தி நெனைக்காம, நாளைக்கு வரப்போற தீமைய நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். ஓவர் திங்க் பண்றோம். சில சமயம் நம்ம யோசிச்ச தீமை ஒரு 1% நடந்திருக்கும். ஆனா 98, 99% நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு நாள் அனுமதிச்சதே இல்ல. எத்தன பேர் சொல்றீங்க உண்மைன்னு? ஒரு சில காரியங்கள உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறேன். ரொம்ப பயந்திருக்கிறேன். ரொம்ப பதட்டப்பட்டுருக்கிறேன். அதனால டென்ஷன் ஆயி வீட்ல நெறைய பேர்த்துட்ட சத்தம் போட்டுருக்கேன். ஆனா யோசிச்சு பார்த்தா தெரியும், ஆண்டவர் இந்த சூழ்நிலைய என் வாழ்க்கையில அனுமதிக்கவே இல்ல. ஆமென். அப்போ உட்கார்ந்து பேசினது, அப்போ உட்கார்ந்து யோசிச்சது, மத்தவங்கள்ட்ட வந்து கடுப்பா நடந்துக்கிட்டது, இது எல்லாமே வேஸ்ட் இல்ல. அதனால நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன் என்னன்னா, என் மனசுல பாரங்கள், சூழ்நிலைகள் அதிகமா பெருகும்போது, நான் வந்து அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்கிற பழக்கத்த நான் உண்டு பண்ணிட்டேன். ஆமென். நான் உட்காந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சூழ்நிலை வருதுன்னு வைங்களேன், நாளைக்கு ஒருத்தர் வந்து கடன் கேட்குறாங்க. என் கடன் வாங்கிட்டேன், அத திரும்ப கேட்கறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாரி ஒரு சூழ்நிலை. இல்ல யாரையாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம். அத பத்தின சூழ்நிலை. வியாதி, பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கிறீங்க. அதோட ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குது. அது வந்து கொஞ்சம் அப்நார்மலா ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. அத பத்தின கவலை. அத உட்கார்ந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்றோம், சரி என்னன்னாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து அத பார்க்குறோம். பார்த்தா நம்ம பயத்த விட அதிகமா அது என்ன பண்ணுது, பயமுறுத்தி விடுது. அப்போ அந்த மாரிலாம் பயந்திருக்கும்போது, யாராவது ஒருத்தர் பிள்ளைங்களோ யாரோ நம்மகிட்ட வந்து சந்தோஷமா அம்மா, அப்பான்னு வந்து பேசும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த டென்ஷனும் இந்த டென்ஷனும் சேர்ந்து அவங்கள நம்ம திட்டி விட்டுர்றோம். இல்ல நம்ம சாதாரணமா நினைக்க போறத அத ரொம்ப பெருசாக்கி உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிச்சு பிரச்சனைய பெருசு பண்ணிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த எந்த தீங்கும் உன்னை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்கிற கர்த்தர் அவர். ஆமென். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். நம்ம தான் தூங்குறோம். நைட்டு நம்ம தூங்கும்போது நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவரும் தூங்கிருவாரு. நம்ம எந்திரிக்கும் ஒருவேளை நம்மளுக்கு ஒண்ணும் நடக்கலன்னு வைங்களேன், நம்ம சில சமயம் யோசிப்போம், ஆண்டவர் என் வாழ்க்கையில ரொம்ப மியூட் ஆயிட்டாரா? ஆண்டவர் என்னை கண்டுக்காம விட்டுட்டாரா? என்னை கை கழுவி விட்டுட்டாரா? இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு தோணிட்டா? என் லைஃப்ல ஒரு நல்லது நடக்கவே மாட்டேங்குதே! ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் மறந்துட்டாரா? அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். அவர் என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். என்னுடைய மதில்கள்னா என்ன? நானு நாளைக்கு ஃபேஸ் பண்ண போற ஸ்ட்ரகிள்ஸ். என் பிள்ளைங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்கிற கவலைகள். என் உடம்ப பத்தி நினைச்சிட்டு இருக்கிற கவலைகள். என் ஃப்யூச்சர பத்தி நினைச்சிட்டு இருக்கிற கவலைகள். என் குடும்பத்த பத்தி நினைச்சிட்டு இருக்க கவலைகள். நான் அப்படி உட்கார்ந்துருக்கிறேன். அது அப்படியே மதில் மாதிரி எனக்கு முன்பதா இருக்குது. நம்ம அப்படியே முழிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். எனக்கு முன்பாக இல்ல என் மதில். என் மதில் யாருக்கு முன்பாக இருக்கு? கர்த்தருக்கு முன்பாக. ஒரு தடவ வாய்களை திறந்து சொல்லாமா? என் மதில்கள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அவரு பார்த்திருக்கும்போது, நான் அதுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்ல. ஆமென். அவரு பார்த்திருக்கும்போது, நான் அந்த காரியத்திற்காக கலங்கணும்னு அவசியமே இல்ல. ஆமென். அவரு பார்த்திருக்கும்போது, அத நெனச்சு நெனச்சு நான் அழுதுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவரு என் மதிலையும், அவரு என் பிரச்சனையும் பார்த்திருக்கும்போது, என்னுடைய மலைகள அவரு பார்த்துட்டு இருக்கும்போது, நான் அத நெனச்சு மத்தவங்கள்ட்ட சொல்லி டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோனே என்ன தெரியுமா பண்றோம்? உடனே ஃபோன் எடுத்து எனக்கு இப்படி ஒண்ணு ஆச்சு. நான் என்ன பண்றதுன்னு முதல்ல ஒரு மனுஷன்ட்ட தானே கேட்குறோம்.
கேட்குறோமா இல்லையா? எனக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வருது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, முடியாத சூழ்நிலை வருது. உடனே என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்ட்ட சொல்கிறோம். இல்லை யாருமே இல்லையா, ஃபோன் எடுத்தாவது என்ன சொல்கிறோம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? யாராவது ஒருத்தர் ஒரு நாளில், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஒரு நாள் உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? அவர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், இந்நேரம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண 98% பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். மனுஷங்கனால நம்மளோட பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் வந்து அறிந்து கொள்ளவே முடியாது. நம்மளை உருவாக்கின கர்த்தரால தான் நம்மளை புரிந்து கொள்ள முடியும். நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கை எங்கே தான் போகுது முதல்ல? ஃபோனுக்கு தான் போகுது. யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லலாம். ஐயையோ! இப்படி நடந்துருச்சேங்கிறோமே. ஒரே ஒரு நாள் அமர்ந்திருந்து, ஆண்டவரே இப்படி நடந்துருச்சு நான் என்ன பண்ணலான்னு பாஸ்டர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார்ல, எந்திரிச்ச உடனே உன் மொபைல் எடுத்துகிட்டு பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பெட்டிலேயே உட்காந்து கர்த்தருக்கு அந்த நாளை குறித்து நீங்கள் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இத்தனை நாள் என்னை நீங்கள் நன்றாக நடத்தியிருக்கிறீங்க. எனக்கு இந்த ஒரு புது நாளை கொடுத்துருக்குறீங்க. என்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த நாளை நீங்கள் நிரப்புங்க. எடுத்த உடனே மெசேஜை பார்க்குறது, எடுத்தோன்னே வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறது, எடுத்தோன்னே மீடியாவில் போகிறது, அப்படியெல்லாம் இல்லாமல் கண்களை மூடி உட்காந்து ஒரு நிமிடம் கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. எங்கள் பாட்டி இதை சொல்லி தரும்போது எனக்கு அது ரொம்ப சிரிப்பாக, நான் கொஞ்சம் பெருசானோன்னே, ஏன் பாட்டி எனக்கு இப்படி ஒன்று சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு எல்லோரும் என்னை பார்த்து இதை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை கிண்டல் பண்ணுறது இல்லை, இது உனக்கும் கர்த்தருக்கான நேரம். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த வசனத்தை என்னை நைட்டு சொல்ல வச்சு படுக்க சொல்லுவாங்க. சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படிங்கிற வசனத்தை நைட்டு சொல்லிட்டு தான் நான் படுப்பேன். எடுத்துக்கலாமா அந்த வசனத்தை? சங்கீதம் 4:8 ஒரு தடவை என்னோடு கூட வாசிங்களேன். அந்த சங்கீதத்தை எடுத்தவங்க, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே அந்த நாள் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டேன். பல குழப்பத்தை பண்ணிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், பெட்டில் படுக்கவே போயிருப்பேன். ஆனாலும் நான் சொல்லுவேன், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை எப்படி தங்க பண்ணுகிறீரா, சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் நான் படுப்பேன்னா, சில சமயம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அப்படியெல்லாம் போகும்போது அவங்க என்ன இப்படி சொல்லிட்டு படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. என்ன இப்படி சொல்லிட்டுன்னா, நான் பாட்டிகிட்ட கேட்பேன். அப்புறம் ஒரு பாட்டு வேறு ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அவங்களே எழுதி, அதையும் பாடி இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன். அதே மாதிரி எங்கே போனாலும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணோன்னே கிண்டல் பண்ணுவாங்க, என்ன இப்படி என்ன இந்த வசனத்தை சொல்லி தான் படுப்பேன், இல்லாட்டி உனக்கு தூக்கம் வராதா அப்படின்னு. ஆனால் இப்போ பெருசாக தான் எனக்கு தெரியுது, அவங்க சொல்லி கொடுத்த ஒரு சின்ன காரியம் அவ்வளோ நல்ல காரியம் எனக்கு. ஆமேன். பிள்ளைங்களும் படுக்கிறதுக்கு முன்னாடி குடும்ப ஜெபம் வச்சு ஜெபம் பண்ண சொல்லி தான் படுக்க வைப்போம். அப்படி ஜெபம் பண்ணும்போதும் பிள்ளைங்க அழகாக அவங்க நாளில் என்ன நடந்துச்சு, தேங்க்யூ ஏசப்பா, இதெல்லாம் சொல்லிட்டு தான் படுப்பாங்க. நான் இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் சொல்வேன், இங்கே உட்காந்துருக்கவங்களே சொல்வேன், பிள்ளைங்களுக்கு சின்னதுலேருந்தே ட்ரெயின் பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்பதாக கர்த்தருக்கு அந்த நாளுக்காக நீங்கள் நன்றி சொல்லிட்டு பழகணும்னு. ஆமேன். நான் இப்போ வரைக்கும் சொல்லுவேன், வாட் எவர் காட் ஹேஸ் கிவன் மீ ஹேஸ் ஆல்வேஸ் கிவன் மீ தி பெஸ்ட். என் வாழ்க்கையில் எது நடந்துச்சோ, என் உறவுகளில் எதெல்லாம் என் குடும்பத்தில் எனக்குன்னு ஒரு உறவு கொடுத்தாரோ, என்னோடய தாத்தா பாட்டியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி பிறந்த மிராக்கிளன் வரைக்கும் நான் சொல்ல முடியும், ஒவ்வொரு உறவுமே என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மையாக தான் முடிய பண்ணியிருக்கிறாரு. ஆமேன். அதுக்கு என்ன தெரியுமாங்க காரணம்? இதுதான் காரணம்னு என்னால் சொல்ல முடியாது. பட் வேகாக ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா, நைட்டு படுக்கும்போது நான் கர்த்தர்கிட்ட சொல்லுவேன், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஆண்டவரே இன்றைக்கி நடந்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். என்னை பாதுகாத்துருக்குறீங்க, என்னை வழி நடத்தி இருக்கிறீங்க, எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குறீங்க, எனக்கு தங்குறதுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கீங்க, எனக்கு நல்ல பேரண்ட்ஸ், இதுதான் அவங்க சொல்லி கொடுத்த பாட்டு, நல்ல பேரண்ட்ஸை கொடுத்துருக்குறீங்க, அதுக்காக ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன வசனத்தையும் சொல்லிவிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு படுப்போம். இது வந்து ஒரு சின்ன பழக்கம். இதுதான் நான் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நன்றி சொல்ல இப்போ வரைக்கும் நான் யோசித்து பார்த்தா எனக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை, குடும்பத்தில் உள்ள உறவுகள் எனக்கு சரியில்லை, யோசித்து பார்த்தா எனக்கு எல்லாமே தொந்தரவு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, எல்லாம் தலைவலி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, ஒன்று கூட உருப்படியாக வாய்க்கல. நன்றி சொல்லி சின்னதுலேருந்தே படுக்கும்போது நன்றி சொல்கிற பழக்கம் இருக்கும்போது இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன். நான் வர்ஷிப் டைமில் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், உங்ககிட்டையும் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு நான் அமைச்சு கொடுத்த ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லேன். ஏன்னா ஒவ்வொரு உறவுமே ஆண்டவர் எனக்கு பார்த்து ப்ரெஷியஸாக கொடுத்துருக்காரு. ஆமேன். எல்லா குடும்பத்துலேயும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் என்னை தாங்கி இருக்கிறார், என்னை வழிநடத்தி இருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியும். ஆமேன். எனக்கு பெஸ்ட்டாக பார்த்து கொடுத்துருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியும். ஆமேன். எத்தனையோ பேர்த்துக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தினால ஆண்டவர் என்னை நிரப்பி இருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியும்.
முடியும். என் பிள்ளைகள் எனக்கு ஈவா கொடுத்துருக்கிறார், எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். எனக்கு நல்ல கணவரை கொடுத்துருக்கிறார், நல்ல சபையை கொடுத்துருக்குறாங்க, நல்ல உறவுகளை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் சபையில் எல்லாம் ஃபேமிலி மாதிரி இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா, இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே கர்த்தர் எனக்காக நமக்காக உருவாக்கி கொடுத்த உறவுகள். ஆமென். சின்னதுலேருந்தே இதை நான் சொல்லியிருந்தேன். நான் என்ன எங்கள் அப்பா அம்மா, என்ன எங்கள் தாத்தா பாட்டி, என்ன எங்கள் வீடு ஒன்றும் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், இப்போ வரைக்குமே நான் குறை சொல்லிட்டு தான் இருந்திருப்பேன். எனக்கு குறை சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லார் குடும்பத்துலையும் எப்படி குறை சொல்கிறதுக்கு காரணம் இருக்கோ அதே மாதிரி என் குடும்பத்துலேயும் குறை சொல்கிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. அதை மட்டுமே நான் இன்றைக்கி பெருசு பண்ணிகிட்டு இருந்திருந்தேன்னு வைங்களேன், இப்போ வரைக்கும் நான் குறையே பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அந்த குறையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நைட்டு படுக்கும்போது சமாதானத்தோடு நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர். இன்றைக்கி நடந்த எல்லா காரியத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீங்களும் அதை செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்ய வச்சு பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை நிரப்புகிறது அதிக நிச்சயம். ஆமென். ஸோ இதை நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வசனம் என்னென்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்க காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆமென். என்ன அதிகமாக இருந்துச்சோ, இல்லை யாருக்காவது லாட்ரி அடிச்சிருக்கா, இல்லை கோடிக்கணக்காக கிடச்சிருக்குதா, அப்படி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் எனக்கு அங்கங்கே கடன் இருக்கிற எனக்கு ஆண்டவர் அதிக சந்தோஷத்தை கொடுத்துருக்குறாரு. யாருனாலையும் ஒழுங்காக தூங்க முடியாமல் இருக்க ஆண்டவர் எனக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்துருக்குறாரு. இதை நான் எப்படியும் கட்டி முடிச்சிருவேன். கர்த்தர் எனக்காக காரியங்களை வாய்க்க செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆமென். அவர் எனக்காக காரியங்களை செய்வார். என்னோட குடும்பத்தில் என் கூடவே இருந்து வழி நடத்துவார். ஒரு சில இடத்துல நான் ரொம்ப தவறிட்டேன், எல்லாரும் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் எனக்கு நல்லா தெரியும், நான் தவறுன இடங்களில் எல்லாம் என்னை கை தூக்கி சுமந்து தப்பு வைக்கிறதுக்கு என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். போன வாரம் ஒரு சிலது மட்டும் நம்ம பார்த்தோம். லைக் ஆண்டவர்கிட்ட ஏன்னு நீங்கள் கேட்காதீங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலை மூலயமா எனக்கு என்ன சொல்லித்தரீங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுக்கு படார்னு அது வந்துடாது. எடுத்தோன்னே புலம்புறதுக்கு தான் வரும், எடுத்தோன்னே கவலைப்படுறதுக்கு தான் வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் இது நடந்துச்சுன்னு கேட்காத, ஆனால் இதன் மூலயமா என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத காரியங்களை நினச்சி கவலைப்படாமல் அழுகாமல் அதை கர்த்தருடைய கருத்தில் கொடுத்துருங்க. ஆமென். சரண்டர் வாட் யூ கேனாட் கண்ட்ரோல். உங்கள் கைமீறி போகிற காரியங்களை உங்களுக்கு நல்லா தெரியும், சிலதெல்லாம் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. உங்களால் முடியறதை தாண்டி ஒரு சிலது நடக்கும்ல, அதையெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அடுத்தது மூன்றாவது, டோன்ட் சேஸ் பீப்புள் காட் ஹேஸ் ரிமூவ் ஃப்ரம் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில மனிதர்களையும் சில உறவுகளையோ ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது அவங்க பின்னாடியே ஓடாதீங்க. ஆமென். அதாவது கோச்சிட்டு திருப்பிட்டுருங்க, பேசாமல் இருங்கன்ட்டு இல்லை. நீங்கள் திரும்ப போய் சமாதானம் பண்ணியும் திரும்ப பேசியும் அவங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாங்களா, ஆண்டவர் ஒரு சில உறவுகள்கிட்ட இருந்து உங்களை தள்ளி அது உங்கள் மனதிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். சமாதானம் இருக்காது. அவங்கக்கிட்ட பேசும்போது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவரை விட்டு உங்களை இந்த பக்கம் தள்ளி கூட்டிகிட்டு வர மாதிரி அவங்களோட உரையாடல்கள்லாம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி காலையில் ஜிம்மில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருக்குதுங்க, அவங்க வாயை திறந்தாலே எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. உலகத்தாருக்கு நல்லா தெரியுது, ஒரு காரியத்தை மோசமான எப்போ பார்த்தாலும் தங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கெட்டதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை உங்கள் வாழ்க்கையில் வந்து கெட்டதே நடக்கும்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட பேச்சை தவிர்க்கணுங்கிறது உலகத்தாருக்கு கூட தெரியுது இல்லை. இன்றைக்கி நம்மளுக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. உட்காந்து புரணி பேசுகிறேங்கிற இதில் எல்லாத்தையும் பேசி நம்ம மண்டையில் அத்தனையும் ஏற்றி வச்சுக்கிறோம். நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது அதெல்லாம் அப்படியே ரீகால் வருது. இங்கே அவங்க வீட்டில் அது நடந்துச்சு இல்லை, இவங்க வீட்டில் இது நடந்துச்சு இல்லை, இது உனக்கு வரும். இதுக்காக தான் சொல்கிறாங்க, இந்த புரணி பேசுகிறது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறது, ஒரு குடும்ப நான் இன்னொன்று சிம்பிளாக சொல்லித்தருவேன். ஒரு 2 பேர் நீங்கள் பேசுகிறீங்களா, அந்த இடத்துல இல்லாத ஒரு நபரை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அந்த இடத்துல இல்லாத நபரை பற்றி உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாங்களா, அவங்க உறவை துண்டிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நாளும் தயங்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் புரணி பேசி பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அது வந்து அப்படியே ஒரு வியாதி மாதிரி, அது வந்து உங்களை விடவே விடாது. ஒரு 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கீங்களா, உங்களை பற்றி பேசுங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுங்க. இது 2 பேர் இல்லாமல் ஒரு குடும்பம் அவங்க பற்றி தெரியுமா, அவங்க வீட்டில் எப்படி நடந்துச்சு அப்படின்னா அப்போவே ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நபர்கள் அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. அவங்க உங்கள் கூட பேசுகிறாங்க பாருங்கள், உங்களோட ஆசீர்வாதத்தை தடுக்கிற நபர்களாக இருப்பாங்க.
இன்றைக்கி நான் சொல்கிறேன், மற்றவங்கள பற்றி புரணி பேசுகிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா அதை நிறுத்திடுங்க. ஒரு வேளை அந்த வேலையை மற்றவங்க யாராவது பண்ணுறாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத உறவுகளை நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருப்பீங்க. சில சமயம் உட்காந்து யோசிக்கிறீங்கள, நான் என் குடும்பத்துக்காக எத்தனை நாள் நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் எப்படி ஜெபிக்கிறேன், ஆனால் என் பிள்ளைங்களோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, என்னோடய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, என் சுகம் ஏன் இப்படி இருக்குது, நான் ஏன் இன்னும் கடன் வாங்குறேன், உட்காந்து யோசிக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒரு குடும்பத்தை பற்றி பேசுகிறத நம்ம நிறுத்தணும். நம்ம குடும்பத்திலே அவ்வளோ ஓட்டம் இருக்கும்போது நம்ம போய் அடுத்த குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கலாமா? நம்ம குடும்பத்தை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா தயவுசெய்து இந்த புறணியை மட்டும் நிறுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்தது, ஒரு பீப்புளை உங்ககிட்ட இருந்த ஆண்டவர் அந்த ரிமூவ் பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள திரும்ப திரும்ப தேடி தேடி போகாதீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப தேடி தேடி போகிறனால உங்கள் லைஃப்பில் பல நன்மைகளை, பல சமாதானத்தை நீங்கள் இழக்க வேண்டி வரும். ஆண்டவர் சொல்லிட்டாரா, அந்த வழியில் போங்க. ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாரா, நீங்களும் கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஆமென். அடுத்தது, இன்றைக்கி 4வது காரியம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேதனையை ப்ரேயராக மாற்றுங்க. ஆமென். உங்களுக்குள்ளே இருக்கிற வேதனையை ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன், அப்படி ஒரு வேதனைன்னு ஒன்று வரும்போது நம்ம அழுகிறோம், புலம்புறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு நிற்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், யார்கிட்டையாவது கூப்பிட்டு சொல்கிறோம். அவங்க நம்மளுக்கு ஆறுதலான, அவங்க ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால் அவங்க ஒரு ஆறுதலான வார்த்தையோ இல்லை வேத வசனத்தையோ சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அவங்களே நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை சொன்னாங்கன்னு வைங்களேன், உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ரொம்ப மோசமாயிரும். ஃபோன் பண்ணி முதலையாவது கொஞ்சம் கவலையில் இருந்தேன், இவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாரம் அதிகமாயிருச்சு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத உங்களோட சில அழுகையெல்லாம் ஜபமாய் மாற்றி பழகுங்கள். ஆமென். அதே மாதிரி அழுகையை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நிறைய இடத்துல நான் போகும்போது, நான் சின்னதாக இருக்கும்போதெல்லாம், இல்லை இப்போயும் கூட ஒரு சில டெத்துக்கெல்லாம் போயிட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, அழுகாத, கர்த்தர் பார்த்துக்குவார், அழுகாத, கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவார் நல்லா தெரியும். ஆனால் எனக்கு அழுகன்னு ஒன்று வரும்போது நான் மனுஷிகமாக என்ன பண்ணிடலாம், அழுதாத வெளியேற்றிடலாம். அழுகை உள்ளவே அடக்கி அடக்கி வைக்க தான் அது தேவையில்லாத காரியங்களை வெளியே கொண்டு வருது. அழுகணுமா, அழுதுருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா, சொல்லிடுங்க. ஆனால் அதை நினச்சி திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருக்காதீங்க, கவலைப்பட்டுகிட்டே இருக்காதீங்க. மனுஷங்கள்கிட்ட சொல்லி அழுது பாருங்களேன், திரும்ப திரும்ப நீங்கள் உட்காந்து அழுகிற மாதிரி இருக்கணும். கர்த்தரிடத்துல சொல்லி அழுது பாருங்களேன், அவர் ஒரு வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றுவார்ல, அதுக்கப்புறம் நீங்கள் அதை நினச்சி அழுகவே மாட்டீங்க. இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நீங்கள் மனுஷங்கிட்ட சொல்கிறதுக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு அழுகை, உங்களோட கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அதை விட்டு உங்களால் திரும்ப வர முடியல அப்படின்ட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் போது அதுக்கு நிரந்தரமான ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்மளுக்கு கிடைக்கும். மனுஷங்க கிட்ட போய் சொல்லும் போது சில சமயம் ஆறுதல் கிடைக்கும், சில சமயம் திரும்ப திரும்ப அதை நினச்சி என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், அழுதுகிட்டே இருக்கிறோம். நான் ஒரு சில வீட்டில் டெத்து வீட்டுக்கு போகும்போது சொல்லுவோம், அவங்கள தான் நீங்கள் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம்ல, ஆண்டவர் கூட்டிகிட்டு வரப்போ தானே போகிறாரு, அதுக்காக நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க? இல்லை, மனுஷிகமாக நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு சில கவலைகள் இருக்க தான் செய்யும், நம்ம அழுக தான் செய்கிறோம். ஆனால் அந்த கவலைகளை எடுத்துகிட்டு போய் அடுத்த மனுஷன்ட்டு அழுகாமல் அந்த ஹிடன் பெயின்ஸை ப்ரேயர்ஸாக மாற்றுங்க. ஆமென். அன்னாள் பாருங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட எல்கானாட்ட சொல்கிற வரைக்குமே அவங்க என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அழுதாங்க, சண்டை போட்டாங்க, சாப்பிடாமல் இருந்தாங்க, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலன்னு. மனுஷங்கள்கிட்ட சொல்ல சொல்ல அந்த கவலைகள் அதிகமாயிட்டே தான் இருக்கும். 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு மனைவிக்கு, ஒரு கணவர் வந்து ஒரு மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க, 10 பேர்த்த காட்டிலும் நீ எனக்கு அதிகம் தானே, நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிற? ஆனாலும் அவங்க போய் என்ன பண்ணவே முடியல, அவங்களோட இதை அடக்கவே முடியல. மனுஷங்கள்கிட்ட சொல்லி அழுது பார்த்தாங்க, தனியாக இருக்கும்போது அழுது பார்த்தாங்க, அவங்களால ஒன்றுமே முடியவே இல்லை. ஆனால் என்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்களோ, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 11ஆவது வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்க பாருங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி, அவங்க ஹஸ்பண்டு நல்லதே தான் சொல்கிறாரு, அவங்க கவலைப்படக்கூடாது, அழுகக்கூடாது, அவங்கள ஆறுதல் படுத்தணும், உன்னை காட்டில் எனக்கு வேறு யாரும் பெருசு இல்லை,
நீ தான் எனக்கு முதல்ல, உன் மேலே தான் நான் ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், நீ தான் என் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அந்த கணவர் தன்னால் முடிஞ்ச எல்லா வார்த்தையினாலும் அந்த மனைவி ஆறுதல் படுத்தி பார்க்குறாரு. ஆனாலும் அவங்களுக்கு அழுகை என்ன பண்ணவே இல்லை, நிற்கவே இல்லை. ஆனால் என்னைக்கு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலோ அன்னைக்கு அவங்க மனசில் இருந்த கவலையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அப்போது அந்த மாதிரி நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஏலி கூட என்ன நினைக்கிறா, அவங்கள தப்பாக நினைக்கிறாங்க, அவங்க வந்து குடிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து அவங்க கிளியர் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு வசனம் இருக்கும்ல, 18ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆமென். இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். ஆண்டவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் துக்கமாக இருக்க முடியாது, துக்கமாக இருக்க மாட்டேன், துக்கமாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர், அவர் நான் சொல்லிட்டேன்னா அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆமென். பாஸ்டர் ஒரு தடவை மெசேஜ் கொடுக்கும்போது இதை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் துக்க முகமாக இருக்கல. அது மாதிரி கர்த்தர்கிட்ட நீங்கள் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் மூஞ்சி தூக்கி அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் யோசிச்சுக்கிட்டேன் என்னென்னா, அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் அழுகணும்? அவர் தான் பார்த்துப்பார், அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் பார்த்துப்பார்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் கவலையே இல்லை. சில சமயம் நானும் பாஸ்டர் உட்காந்து பேசி குடும்பத்தில் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, இல்லை ஒரு சில டைம் பேர்டனாக இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஒரு தடவை டீச் பண்ணது எனக்கு இன்னும் மனசில் இருக்குப்பா. கர்த்தர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. துக்கமுகமாக இருந்தோன்னா நம்மளுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுலேருந்து எனக்கும் பாரங்கள் இல்லாமல் இல்லை. நான் வந்து கர்த்தர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் துக்கமுகமாக இருக்கிறதுல நான் சந்தோஷமாக இருக்கேன். அது மாதிரியே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. சபையோட காரியம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. ஆண்டவர் அது நமக்கான வேலையில் கரெக்டாக செஞ்சு முடிப்பார். துக்கமுகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையிலையும் கணவனா, மனைவியா, குடும்பமா, பிள்ளைகளா, கர்த்தர் இடத்துல நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பாரப்படவோ துக்கப்படவோ அதை பற்றி மனுஷங்கள்கிட்ட பேசி கவலைப்படவோ அவசியமே இல்லை. ஏனென்றால் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் எனக்காக காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். அவர் எனக்காக போராடுவார், அவர் எனக்காக வாசல்களை திறப்பார், அவர் எனக்காக அடைப்பட்ட கதவுகளை எல்லாம் எனக்காக திறந்து தருவார். ஏன் கண் முன்னாடி எதெல்லாம் அடைப்பட்டு இருக்குதோ, ஒருவேளை பிஸ்னஸா, திருமண காரியமா, இல்லை கடனா, இல்லை பிள்ளைகளோட வாழ்க்கையா, சுகமா, எனக்கு இதுக்கு மேலே இதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியாதுன்னு நீங்கள் எந்தெந்த கதவுகள்லாம் அடைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் கர்த்தர் இடத்துல ஜெபிக்கும் போது அதற்கான திறந்த வாசலை கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணி தருவார். ஆமென். இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை பற்றி மட்டும் தான் பார்த்தோம். உங்களோட ஹிடன் பெயினை, உங்களோட மறைவில் இருக்கிற கவலைகளை நீங்கள் என்னவா மாற்றுங்க, ஜெபமாக மாற்றுங்க. அன்னால போல் கணவன் தன்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் செஞ்சு பார்த்துட்டாரு. சில பேர் நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு வைங்க, ஒரு சில பேர் நம்ம கூட இருக்கிறவங்க அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, மேக்ஸிமம் செஞ்சு பார்த்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல, இதுக்கு மேலே நீ அழுதுகிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணேன்னு தெரில, எல்லாத்த காட்டிலையும் நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, எல்லாத்த காட்டிலையும் நான் உன்னை தான் ரொம்ப நேசிக்கிறேன், நீ இதுக்காக கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் கணவன் தான் மெயின். அவரே சொன்னதுக்கப்புறம் அவங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் அவங்க மனசில் ஒரு வெற்றிடம் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் மறக்க முடியாமல் அப்படியே வெற்றிடமாக இருக்குது. அது அழுக வச்சுட்டே இருக்குது. ஆண்டவரோட சமூகத்தில் போய் கண்ணீர் வடித்து ஊற்றுனதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறாங்க, இனிமேல் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆமேன். நல்லா தெரியும் கர்த்தர் எனக்காக காரியங்களை வாய்க்க செய்வார் என்று. ஆமேன். இனிமேல் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு கவலை, ஒரு பாரம், இது எல்லாம் உங்களை அழுத்தும் போது எடுத்தோன்னே ஃபோனுக்கு போகாதீங்க, எடுத்தோன்னே மனுஷங்கள்கிட்ட போகாதீங்க, காலையில் எந்திரிச்சோன்னே ஃபோனை செக் பண்ணாதீங்க. பெட்டில் அப்படியே உட்காந்து கர்த்தரிடத்தில் அந்த நாளுக்காக நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சொன்னேன்ல, நைட்டு படுக்கும்போது இந்த நாளில் நடந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்திட்டு சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இந்த மாதிரி வசனங்களை சொல்லிவிட்டு படுத்து எந்திரிங்க. எவ்வளோ போராட்டங்களின் மத்தியிலும் கர்த்தர் தானே பார்த்துக்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டு? கர்த்தர் எனக்காக காரியங்களை வாய்க்க செய்வார். இன்னும் சில காரியங்கள் இருக்குது, அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.